யாசுவா உன்னோட கூட இருந்து உன்னுடைய தேவனாய் இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த பிரச்சனையின் மத்தியில் உன் கூட உன்னுடைய தேவனாய் இருப்பாரா? அல்லேலூயா. இப்ப லேவியராகமம் 26வது அதிகாரம் 11-12 வாசிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நல்லா கேளுங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், என் வாசஸ்தலம் உன்கிட்ட இருந்தா உன் ஜனமா இருப்பேன். இது சாதாரணமா இல்ல, நித்திய கட்டளை, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறார். அப்புறம் வாசிங்க யாத்திராகமத்துடைய புத்தகம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். நம்மகிட்ட எல்லாம் இருக்குதுல்ல, என்னது? தேவன் உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்ய பரிசுத்த வாசஸ்தலம் உன்கிட்ட இருக்குல்ல, சந்தோஷம். அப்ப அவர் இருப்பார். இப்ப கூட ஆராதனையில கூட பரிசுத்த வாசஸ்தலம் இல்ல. இங்கேயே இருதயம் சஞ்சலம், இருதயம் போராட்டம். எனக்கு தான் பேசுறாரு, அப்போ என்னதான் சொல்லியாரு, அப்போ என்ன பண்ண, நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், இவர் எப்ப பார்த்தாலும் இப்படித்தானே சொல்றாரு. புலம்பிட்டு இருக்கிற இருதயம் புலம்புது, உனக்கு ஒப்பு கொடுக்கிற மனநிலை இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி இது பரிசுத்த ஸ்தலமாக மாறும்? எப்படி இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்தர் வந்து வாசம் பண்ணுவார்? எப்படி அது வாசஸ்தலமாக மாறும்? இல்லையானால் உனக்கு இதுதான் கதி. எப்ப வரைக்கும்? உன் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும். நல்லா இருக்கும்ல? தேவன் உன்னை என்னை அழைச்சது பிரச்சனையுடைய ஊடாய் கடந்து போவதற்காக அல்ல, போராட்டத்தினுடைய ஊடாய் கடந்து போவதற்காக அல்ல, அடிமைத்தனத்தினுடைய ஊடாய் கடந்து போவதற்காக அல்ல, ஜெயம் எடுப்பதற்காக. என்னுடைய பிள்ளை ஜெயிக்கிற பிள்ளையா இருக்கணும், தோக்கிறவனா இருக்க கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் எப்படி ஓடணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்களா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். நம்ம இப்ப பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன நடந்தது, அப்போ இனி என்ன நடக்கும், அப்போ இனி எப்படி தப்புறது, ஐயோ என்ன பண்றது? என்னைக்காவது முன்னாடி இருக்கிற இலக்கை நோக்கி ஓடி இருக்கிறோமா? இல்லையே. பின்னாடி கடந்து போன வாழ்க்கை நேத்து நடந்துச்சு, நாளைக்கு நடக்குமா, அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதைத்தான் யோசிக்கிறோமே தவிர நாளைய தினம் எனக்கு எப்படிப்பட்டது, நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடாது. நாளைய தினம் என்னுடையது அல்ல. நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படணும், நான் அல்ல. இந்த யோசனை இருக்கா? எத்தனை பேட்டை இருக்குதுங்க? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஜனத்தை அவர் இன்று வரைக்கும் தன்னுடைய கரத்துக்குள் வைத்திருப்பதற்கு காரணம், அறிந்தோ அறியாமலோ அவருடைய நாமத்தை ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் அப்படி வச்சிட்டு இருக்கிறான். வெறி, பைத்தியம். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேலருக்கு யாசுவான்னு தெரியாது, யான்னு தெரியும், யாவான்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா மேசியாவை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மேசியா வந்ததை விசுவாசிக்கல, ஆனா மேசியா யார் அப்படின்றது தெரியும். யாவாதான் மேசியா, அவர் வருவார் அப்படின்னு காத்திருந்து இன்னைக்கும் போய் செவுத்துல போய் முட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாரு. உன் கையில யாசுவான்ற நாமத்தை கொடுத்துருக்கிறார்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஓய்வு நாள் தோறும் யுத்தம் கூட பண்ண மாட்டான். ஏங்க, அடுத்த நாட்டுக்கும் இவன் நாட்டுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கும். இவன் யுத்தம் செய்யாம தொழுகைக்கு போனா அவன் போடுற குண்டு இவன் நாட்டுக்குள்ள விழுந்து இவனை அழிக்குன்ற பயம் கூட இல்லை. ஏன்? என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார். நான் அவருக்கு துதிக்கன மகிமை செலுத்தும் போது அவர் இந்த நாட்டை பாதுகாப்பார் என்கின்ற வெறித்தனம். இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்காரனை பார்த்து அவனுடைய ஜென்ம விரோதியாகிய இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு அதை கேட்ட நேரம் அதிசயமா இருந்துச்சு. ஏதோ ஒரு சக்தி அவர்களை பாதுகாக்குது. இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? செத்துட்டு இருக்கிறான், இறைவனுக்கு மகிமைன்னு சொல்லிட்டு இருப்பான். சாகுறான் இங்க.
ஆனா அவன் தைரியமா ஆராதிச்சிட்டு இருக்கிறான். ஆராதிக்க ஆராதிக்க அவனுடைய தேவன் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறார். ஏங்க இன்னைக்கு உண்மை சொல்றேங்க, இவனை பார்த்து எல்லா நாடும் பயப்படுது. ஒன்னை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டேங்குது, ஒன்னை பார்த்து போராட்டம் பயப்பட மாட்டேங்குது, ஒன்னை பார்த்து மரணம் பயப்பட மாட்டேங்குது. ஏன்? அப்ப ஒன்னிட்ட விசுவாசம் இல்ல, ஒன்னிட்ட யாசுவா இல்ல, அந்த பரிசுத்த ஸ்தலம் இல்ல, வாசஸ்தலம் இல்ல. ஆனா சொல்லிட்டு இருக்கிற எனக்குள்ள யாசுவா இருக்கிறார், வாசஸ்தலத்தில் இருக்கிறார். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் வேத புஸ்தகத்தை கழிஞ்ச நாள்ல பார்த்தேன். பார்த்த நேரம் ஒரு பெரிய குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். யாவாகிய யாசுவா பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் யார் யார்கிட்டெல்லாம் எப்படியெல்லாம் அவர் கிரியை செஞ்சார் அப்படின்றத பார்த்த நேரம் எனக்கு அதிசயமாயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்றார் பாருங்க. நான் ஆபிரகாமோடு கூட இருந்தேன், ஈசாக்கோடு கூட இருந்தேன், யாக்கோபோடு கூட இருந்தேன் சொல்ற நேரம் எனக்கு அதிசயமா இருக்கு. லாஸ்ட்ல சொல்றார் மரியாளோடு கூட இருக்கிறேன். காபிரியல் தூதன் வந்து சொல்றார் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அவர் இருக்கிறார். பவுலோடு கூட இருந்தார், பேதுருவோடு கூட இருந்தார். ஏன் உன்னோட கூட இல்ல? எனக்கு இதுதான் வேணும். ஏன் உன்னோடு கூட இல்ல?